ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சாஸ்திரம் சமையல் சேனலில் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா மினி பூரி தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் குட்டீஸ் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம இந்த மாதிரி மினி பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம எனக்கு டெய்லியுமே செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு டப்பா ஃபுல்லாக போட்டு கொடுத்துருணுங்க. ஏன்னா எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க இல்லைங்களா, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. வாங்க பார்க்கலாம். மாவு ஆல்ரெடி பிசைஞ்சிட்டுங்க. 3 ஸ்பூன் ரவை, அரை ஸ்பூன் சர்க்கரை, ஆயில், 3 கப்பு கோதுமை மாவுங்க போட்டு பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் இது ஊறினா போதுங்க. எப்போவுமே பூரிக்கு மாவு டைட்டாக பிசையணுங்க. அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. சப்பாத்திக்கு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணுங்க. இது ஒரு நம்ம எப்போ செய்கிற மாதிரி சப்பாத்தி செய்கிற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணுங்க. ஒரு சின்ன மூடி டப்பா போட்டு இந்த ஷேப், எனக்கு இந்த ஷேப் பிடிச்சிருந்துச்சு, இந்த ஷேப்பில் செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ, ஹார்ட் ஷேப் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஷேப்பில் அமுக்கிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் தாங்க நான் விட்டுருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் ஊர்லேருந்து செக்கு எண்ணெய் கொண்டு வந்தேன். எப்போ தாளிப்புக்கு தான் வச்சுக்குவேன். குழந்தைங்க இதில் செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. இது நல்லா காய வச்சுக்கணுங்க. கரெக்டான டெம்பரேச்சரில். ஓவராக காய வச்சா கருகிருங்க. ஃபஸ்ட்டு 2 போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. மேலே அமுக்கி கொஞ்சம் விட்டுக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவும் சோடாப்பெல்லாம் சேர்க்கலை. நம்ம சர்க்கரை, ரவை ஊறி இருந்தாவே போதுங்க. உப்பெல்லாம் வந்துடும். பார்த்திங்களா, ஓவராக காய வச்சிடக்கூடாது எண்ணெயை. தேங்காய் எண்ணெய்ங்கனால கொஞ்சம் கருகிற மாட்டேங்குது. மற்ற எண்ணெய்க்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்லாம் தெரியலங்க. நல்லா மணமாக இருந்துச்சுங்க பூரி. 3 போட்டு பொரிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போடுறப்ப கொஞ்சம் சிம்மிலேயே பார்த்து எடுத்துக்கணுங்க. இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு குருமா தாங்க வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்புன்னு ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கணுங்க. இப்போ இல்லை நான் போடலை. நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. தேங்காய் அரை மூடி போட்டுக்குங்க. இதோட நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மசாலா போட்டுக்கணும். இதிலேயே சிக்கன் மசாலா 2 ஸ்பூனுங்க. 1 ஸ்பூன் பார்த்திங்கனாக்க காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு வணக்கிட்டு இதை ஒரு சைடில் ஆற விட்டுருங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. திரும்பவும் தேங்காய் எண்ணெய் விட்டு இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடணுமா, எண்ணெய் போடணுமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்ச மசாலா, 2 டம்ளர் ஹாட் வாட்டர் போட்டுக்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்டியாக இருக்குங்க குருமா. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணுங்க. உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்ச 4 உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு 1 உருளைக்கிழங்கு நம்ம கையால் பிசைஞ்சு போட்டுக்கணுங்க, திக்னஸ் வர்றதுக்காக. ஏன்னா 2 ஸ்பூன் தான் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். இப்படி ரெடி பண்ணிக்கணும். குருமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.